இப்போ பாருங்க நாங்கள் கச்சான் வறுத்து வச்சுக்க ஆடிக்குள் காய்ச்ச போகிறோம். அம்மா அரிசி மாவை நாங்கள் வறுத்து நாங்கள் இப்போ மாவு உருண்டையாக்கி போடணும். அப்போ உப்பு போட்டாதான் நல்ல சுவையா இருக்கு உருண்டை. இங்க பாருங்க சுத்தமான பனங்கட்டி இது. சுட சுட கூழ். இப்ப நாங்க அந்த தோல்வி நிலையென நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா? கச்சான் வறுத்து வச்சுக்க ஆடிக்குள் காய்ச்ச போகிறோம். கச்சான் வறுத்தாச்சு கிட்ட பிடிங்கதா. கச்சான் வறுத்து வச்சுக்கிறாங்க. நீங்கள் கோதெல்லாம் உடைக்கணும். இது இப்போ மா வறுக்கிறோம். நாங்கள் கூழ் காய்ச்சறதுக்கு மா வறுக்கிறோம். அரிசி மா வறுத்து தான் கூழ் காய்ச்சறோம். அது நல்ல ருசியாக இருக்குது, நல்ல சுவையாக இருக்கும். இது இல்லை வறுத்து போட்டு இப்போ பாருங்க மா வறுத்து போட்டோம். பாருங்க மா வறுத்தாச்சு. அரிசி மாவை நாங்கள் வறுத்து நாங்கள் இப்ப பாருங்க நான் அரிக்கிறோம். பாருங்க இங்க பாருங்க வறுத்து அரிசி மா அரி வருது. இந்த பாருங்க கச்சான் முத்து உடைச்சி வச்சிருக்கிறோம். இது தேங்காய் சொட்டு போட போறோம் கூழுக்கு. பாருங்க மாவு உருண்டையாக்கி போடணும். அப்ப பூ வர்றத பாருடா. இத பாரு இதை பிடிக்கிறா பாருடா. இந்த பாட்டி சூப்பரா இருக்குடா பாத்தியே. சூப்பரா இருக்குன்னு எப்படி இருப்பாப்பா. மா உருண்டையாக்கி போட போறோம். மா உருண்டையாக்கி போட போறோம் கூழுக்கு. அப்பதான் அந்த கூழ் குடிக்க கடிவாடு நல்லா இருக்கு. வேறுங்க இப்படி இப்படி உருண்டையாக்கி போடணும். சிலது பெருசா ஆகிறது, சிலது சின்ன ஆகிறது பார்ப்போம்.
இப்போ நாங்கள் போட போகிறோம். இங்கே வாங்கோ. தண்ணி நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ தேங்காய் சோட்டு போட போகிறோம். தண்ணி நல்லா கொதிச்சு எடுத்து பாருங்க. தேங்காய் சோட்டு இப்படியே போட போகிறோம். இவ்வளோ போட போகிறோம் பாருங்க. இவ்வளோ போட போகிறோம். வேறது இந்த கச்சான் முத்து போட போகிறோம் பாருங்க. இந்த கச்சான் முத்தும் போட போகிறோம். ஒரு கொஞ்சம் உப்பு போடணும்பா. உப்பு போட்டால் தான் நல்ல சுவையாக இருக்கும். அது கூழ் குடிக்க சொட்டு உப்பு போட போகிறோம் பாரு. தண்ணிக்கு ஏற்ற மாதிரி போடணும் உப்பு. உருண்டை உருண்டை போட போகிறோம் கூழுக்கு பாருங்க. பெரிய மூதுவம் மாதிரி இருக்குதுப்பா. கரைஞ்சுதோ தண்ணி நல்லா கொதிக்கத்தான் அதான் போடுறது. இங்கே பாருங்க சுத்தமான பனங்கட்டி இது. இங்கே பாருங்க. இங்கே பாருங்க கண்டி இருக்கிறோம். இதுதான் கூழுக்கு போட போகிறோம். மற்றது கொஞ்சம் சுவர் எடுத்து வச்சுக்கிறாங்க சீனி. இதுக்கும் போட போகிறோம். இப்போ நாங்கள் இங்கே இதுக்குள்ள அரிசி மாவு தேங்காய் பாலும் கிடக்குது. இதே நீ சர்க்கரையெல்லாம் போட்டு சீனி எல்லாம் போட்டுட்டு கலக்கி போட்டு அதுக்கு ஊற்றினா சரி. நல்லா தண்ணி கொதிச்சுடுது. இங்கே பாருங்க நல்லா அஞ்சு இங்கே மாவு உருண்டையெல்லாம் அவிஞ்சிடுது. இங்கே பாருங்க. இங்கே எடுத்து கிட்ட வாங்க. இங்கே பாருங்க தேங்காய் சோட்டுலாம் அவிஞ்சு எடுத்து இந்த மாவு உருண்டையெல்லாம் அவிஞ்சிடுது பாருங்க. கொஞ்சம் நல்லா அவிஞ்சிடுது. இதுக்கு நாங்கள் மாவை கரைச்சி போட்டு ஊற்றணும். சரியா போடுங்க. பனங்கட்டி போட்டாச்சு. இதுக்கா பால் மா சீனி போடுறோம். நல்ல நிறமா வருமே. நான் நல்லா கலக்கணும். இந்த மாவுல ஒரு கட்டியும் இப்போ இது இருக்கக்கூடாது. வட்டி கலக்கி போட்டு கரைச்சிட்டோம் பாருங்க. நல்ல இதா இருக்கு பாருங்க. இது சக்கரை கரையல். சக்கரை மா கலக்கி சரியே. வாசமாக இருக்கும்ல. ஏலக்காய் போட வாசம். சுட சுட கூழ். இப்போ நாங்கள் அந்த கூழ் சாமி தட்டுக்கு படைச்சிருக்கிறோம். அதே மாதிரி காட்டுறோம். இல்லை அந்த சிரட்டைக்கான கூழ் நாங்கள் படைக்கணும் சாமி. பாருங்க கூழை இருட்டுக்கான எங்களோட வீடு சின்ன வீட இதுக்கான சாமிக்கு படைச்சிருக்கிறோம். இது பார்த்தீங்களா சாமின்ற தட்டில் நாங்கள் சிரட்டையெல்லாம் படைச்சிருக்கிறோம். இதுதான் அந்த முறையான படையல் இங்கே படைச்சிருக்கிறோம். பார்த்தீங்களா தெரியும். கூழ் குடிச்சு கொண்டிருக்கிறேன் பாருங்க. குடிச்சு முடியுது. இது உலகங்க வாங்கி எடுத்துக்கொண்டு கணேசும் குரலுக்காக நான் உங்களுக்கு கணேஷ் கேட்குறேன். நிச்சயமாக இந்த காணொலி உங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் முதல் தடவையாக இந்த காணொலி நீங்கள் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நாங்கள் இப்போ காணொலியை முடிக்கிற நேரம் நாங்கள் எல்லாருமே கூழ் குடிக்கிறோம். தொடர்ந்து அவ்வப்போது நாங்கள் குடிக்கிறோம். பள்ளிக்கூடத்திலிருந்து வந்த ஆக்கள் இப்போ குடிச்சுருக்கிறோம். எப்படி சொல்லுங்கம்மா? சொல்லுங்க ஏதாவது. இந்த காணொலியை நீங்கள் முதல் தடவையாக பார்க்குறேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு பாருங்க.
அடுத்து இந்த காணொளி உங்களுக்கு பிடிக்கும்னு சொன்னா உங்களோட உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்தது உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்கு கமெண்ட் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படி சொல்லிட்டு வீடியோவை முடிக்கிறோம். பாய். சொல்லுங்க. நாங்கள் படைக்கிறோம், படைச்சு இங்கே சாப்பிட்றோம். இன்றைய நாள் படைச்சு சாப்பிட்றோம். இன்றைய நாளில் இறந்த ஆத்மாக்களுக்கு படைச்சு அந்த இறந்த ஆத்மாக்கள் இங்கே வந்து சாப்பிட்டு போகாமல் அந்த படைச்சு இங்கே இந்த சின்னவர் படைச்ச சாப்பாடு சாப்பிட்டு கொண்டுக்கிறேன். இப்போ நாங்களும் சாப்பிட போகிறோம். நன்றி. காணொலியை நிறைவு செய்கிறோம். சூப்பராக இருக்குண்ணே.